ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஒரு தனிநபரை அட்டாக் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு நீ வந்து ஓவரா பேசும்போது அதுக்கு தகுந்த பதில் சாட்டை அடி கொடுத்தே ஆகணும். சவுக்கு எடுத்து எப்படி நாராடையிட்டால் அப்படின்ற வகையில சாட்டை அடி கொடுத்தாரு உங்களுக்கு. சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்க போது தெரிஞ்ச உடனே திமுக வந்து சென்னைக்கு மட்டும் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க சார். அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? பயத்தினால கொடுக்குறாங்களா? ஏன்னா சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஏன் பயந்துட்டு ஏன் சென்னைக்கு மட்டும் வாக்குறுதிகள்லாம் கொடுக்கணும்? தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை இது வரைக்கும் ஸ்டாலின் செய்யவே இல்லை. இதையெல்லாம் வந்து சென்னை மாகாண மக்கள் உற்று நோக்குறாங்க. இதுக்காக இவங்களை மடை மாட்டது தான் இப்போ தனியா ஒரு தேர்தல் வாக்குறுதி. இருக்கிற வாக்குறுதியே நீ நிலைநாட்ட முடியலன்னா நீ என்ன எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்கன்னு நினைச்சியா? இன்னும் கிடையாது. நம்ம வீட்டு பெண் குழந்தைங்க இந்த வெளியே ரோட்ல விளையாடுறதுக்கோ, ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கோ, இல்லை கல்லூரி போயிட்டு வர்றதுக்கோ, ஏன்னா துரைமுருகன் சொன்ன மாதிரி, நம்ம பொன்முடி சொன்ன மாதிரி, நான் இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் கொச்சைப்படுத்துகிற விதத்தை பார்த்து தன் பெண் குழந்தைகள் எப்படி வீடு வந்து சேரு சொல்லிட்டு மடியில நெருப்பு கட்டியிருக்காங்கம்மா பெண்கள். பெண் குழந்தைகளை வச்சு நம்ம இப்ப சேர்ந்திருக்காங்க. யாரு? பிரேமலதா. நான் சொல்லல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். ஒருத்தி இருக்கால அணிலுக்கு பிறந்தவன் அணில் பல்ல வச்சுக்கிட்டு, இதை நான் சொல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவ வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுனார். அந்த அம்மா வந்து என்னை இனிமேல் அண்ணின்னு கூப்பிடாதுங்க, அம்மானு கூப்பிடுங்க. எப்படி ஸ்டாலின் தன்னை அப்பான்னு எல்லாம் அழைக்கும் போது அந்த வாட்ச்மேன் வந்து திருமாவளவன் அறிவாலய வாசல்ல அறிவாலய கக்கூசெல்லாம் கழுவுறது, சுத்தம் பண்ணுறது கமலஹாசன். அந்த கட்சி என்ன ஆச்சோ, அவன் நம்பின தொண்டர்கள் ஆனாங்களோ, எவ்வளவு லட்சண்டா செலவு பண்ணாங்க, அவனுங்க நடுத்தெருவில் விட்டுட்டு இவன் ஒரு ராஜ்யசபா வாங்கி மூட்டான். எங்கேயாவது நீங்க பாருங்க, அண்ணா திமுக இருந்த காலம் வரைக்கும் அவங்களுடைய மதச்சண்டை இனச்சண்டை இருந்ததே கிடையாது. ஆனா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதி முத்திர கொடுத்த கருணாநிதி. என்ன ஏன் இதெல்லாம் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு உதாரணம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ தேர்தல் பரப்புரையும் கிட்டத்தட்ட எல்லாருமே முடிக்க போறாங்க. இப்போ வந்து களம் யாருக்கு சார் சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரிவா பிரிச்சு பார்க்கும் பொழுது திமுக காரங்களை, திருடுகள் முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கேன், அந்த திமுக காரங்களை விரட்டி அடிக்கிறாங்க மக்கள். என் ஊருக்குள்ள வராத, அது கதிரவனா இருக்கட்டும், அன்பரசனா இருக்கட்டும், இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பாவு சபாநாயகரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சிவகங்கையில இந்த கருணாசா இருக்கட்டும், இவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிற சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஈவன் பன்னீர்செல்வத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க சில பகுதியில். அவங்கள விரட்டி அடிக்கிற தன்மையை பார்த்தே நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டிக்கு திமிர் தென்னாவட்டுத்தனமா பதில் சொல்றாங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, மக்களை சந்திக்கிறமே, மக்களுக்கு எதிரில் இப்படி பேசுறமே, ஏன்னா ஆணவம், அகம்பாவம், இது கண்டிப்பா திமுகவுக்கு சொந்தமானது. அடுத்து நம்ம தற்குறி கூட்டம், அணில் குஞ்சுகள், அதுங்க என்ன பண்ணுதுங்க? எதுக்கு பேட்டி எடுத்தா எங்களுக்கு, நாங்க ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு நாங்க சிஎம் ஆயிடுவோம், எங்க விஜயை நாங்க சிஎம் ஆக்கிடுவோம், 280 சொல்றான் ஒருத்தன் பேட்டி கொடுக்கறான். என்னன்னு, நாங்க சிஎம்காக ட்ரை பண்ணல, எங்கால பிஎம் தான் நேரடியா. தற்குறி கூட்டம், ஒண்ணுமே தெரியாது, அரசியல் தெரியாது, தவளை தூக்கி அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறான். கேவலப்பட்ட தன்மையா இருக்குது.
அது 2 மாடி கட்டிடம் மாதிரி இருக்கிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டு 10-15 நிமிஷம் தான் பேசுறது. எழுதி கொடுத்தத டைலாக்கை மாடுலேஷனாக அவர் சொல்கிறார். சில இடங்களில் பேசுறதுமே இல்லை சார். அதாவது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த இடத்துல ப்ரோக்ராம்னு சொன்னான், இல்லை நான் 2 நாள் லீவ் விடுறாரு கட்சி அரசியலுக்கு, 2 நாள் கழிச்சு வரேன். இப்படி தாண்டோண்டித்தனமா இவர்கிட்ட நாட்டை ஒப்படைக்கணுமான்னு பார்த்தா பொதுமக்கள் இதெல்லாம் யோசிப்பாங்க. அடுத்து திமுகலே இன்னும் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு என்ன பொன்முடி, அதாவது நின்னுகிட்டா 5 ரூபாய், படுத்துக்கிட்டா 10 ரூபாய். பொன்முடி அதாவது செம்மண் குவாரி வழக்குல அவன் பேர்ல கேஸ் இருக்கு, அவன் பொண்டாட்டி பேர்லயும் கேஸ் இருக்கு, அவன் புள்ள பேர்லயும் கேஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் சொல்லுவான், அதாவது பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்து ஓசி ஓசி அப்படி சொல்லி பெண்களை கேவலப்படுத்துவோம். அடுத்து துரைமுருகன், 1000 ரூபாய் வந்துச்சா கல்லூரி பெண்களுக்கு, நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு மொட்டை மாடியில போயிட்டு, அவன் சொன்னது நம்ம சொல்லலை, எப்படி வழி நடத்துறாங்கன்ற சொல்ல வர, மாடி மேல போயிட்டு நீங்க எவன் கூட ஒன்னாலும் பேசலாம் 1000 ரூபாய்க்கு. இப்படி பெண் இனத்தை கொச்சப்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம KKSSR ஒரு பெண்மணி வந்து மனு கொடுக்க வந்தா தலையிலேயே அந்த அடிக்கிறார் அந்த ஃபார்மை வச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவன் துரைமுருகன் வண்டியில ஏறுறா போல, மாவட்ட செயலாளர் அந்த பகுதிக்கு, அவனே இறங்குடா என் பக்கத்துல இறங்குடா அப்படி அந்த. அப்போ ஆதி திராவிடர் இனத்தை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஆதி திராவிடரை சேர்ந்தவங்க யோசிச்சு பார்க்கணும். எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார், நான் இது வரைக்கும் இந்த தற்கொலை கூட்டத்தையும் திமுக உதாரணத்துக்கு சிலது சொன்னேன். இப்போ நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு பக்கம் கனிமொழி, ஒரு பக்கம் போன எலெக்ஷன் 2021 எலெக்ஷன்ல செங்கல்ல தூக்கிட்டு வந்தான். ஏற்கனவே அவன் செங்கல் திருடன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு உதவாநிதிக்கு. அங்கிருந்து ஒரு செங்கல் திருடிட்டான்ல, ஒரு செங்கலை காணும், செங்கல்ல காமிச்சு ஏமாத்திட்டு இருந்தான். இப்ப என்னடான்னு கேட்டா ஒரு போட்டோ தூக்கி காட்டுறான். அவன் ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம். கனிமொழியை துரத்தாத இடம் கிடையாது அவங்க தொகுதியிலேயே, அது வேற சொல்ல மறந்துட்டேன். கனிமொழியை வந்து தூத்துக்குடியிலேயே துரத்துறாங்க. அங்க இருக்கிற கீதா ஜீவன் அமைச்சர் சத்துணவு கூடத்துக்கு போக வேண்டிய முட்டைக்கு கருப்பு சாயம் பூசி வச்சா அந்த கருப்பு கலர் உள்ள இறங்கி முட்டைக்குள்ள போயிடுச்சு. என்னம்மா இது, இதெல்லாம் வந்து ஒரு பதிலா? இது இடையில நான் சொல்லிட்டேன். எங்க எடப்பாடியார் வந்து தனிக்காட்டு சிங்கமாக, அதாவது சிங்கம் கர்ஜிச்சா 4 மூளை 10 கிலோமீட்டர் வரைக்கும் குரல் கேட்குமா அந்த கர்ஜனையோட முழக்கம். அந்த மாதிரி எங்களுக்கான தலைவர், நமக்கான தலைவர், தமிழகத்துக்கான தலைவரை தமிழகம் தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா தனிக்காட்டு சிங்கமாக கர்ஜித்து அவர் வந்து தன்னுடைய வாக்குறுதிகளை 4 ஆண்டு காலம் ஆண்ட போது என்னென்ன நலத்திட்டங்கள், மக்களை சென்றடையக்கூடிய திட்டங்கள் அருமையா சொல்லிட்டு வர்றார். கொரோனா காலத்தை காமிச்சு, உலக வங்கியில தன் ஆண்ட வரைக்கும் 4.25 லட்சம் கோடி, ஸ்டாலின் வந்தவனே அதுக்கு மேல 5.5 லட்சம் கோடி வாங்கி இன்னைக்கு 10 லட்சம் 10.15 லட்சம் கோடி வட்டியோட சேர்த்தா வந்துடுச்சு. அதுக்கு என்ன செயல் திட்டம், என்ன பண்ணீங்க கேட்டா பதில் இல்லை. எவ்வளோ? 5.25 லட்சம் கோடி அதை வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் நம்ம பிடிஆர் பழனிவேல் அவரு ஆட்சி வந்து 1 வருடத்திற்குள்ளாகவே நான் எப்படி பட்ஜெட் போறது, 30,000 கோடியை சபரீசனும்
உதயநிதியும் பங்கு போட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் அந்த பதவி விட்டு அவர் எடுத்தாங்க. அங்கே வந்து சுந்தர் சி ஓட விடுறாரு, அது தனி கதை. இப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், சுந்தர் சி வெளியூருக்காரராக இருக்கலாம், ஆனால் நான் வந்தா இதெல்லாம் நான் செய்வேன் சொல்லிட்டு வாக்குறுதி கேட்டுட்டு தான் ஓட்டு கேட்டு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு வரார். இவன் இப்போ சொல்கிறான், இது வரைக்கும் சொல்ல நான் மதுரைக்காரன், அந்த ஊருக்கு இவன் தெரியுமாடா நான் மதுரையில் பிறந்தவன், அப்போ உன்னுடைய தோல்வி பயம் வந்துடுச்சு. இது உதாரணம் சொல்ல வரேன். அந்த மாதிரி தனிக்காட்டு சிங்கமா வர எங்க எடப்பாடியார் வந்து இவ்வளவு பொய் வாக்குறுதிகளையும் சொல்லி தன்னுடைய வாக்குறுதிகளை ஆண்களுக்கும் இலவச பேருந்து, பெண்களுக்கு குடும்ப தலைவி, அனைத்து பெண்களுக்கும் பிரிச்சு பார்க்கிற தகுதியுள்ள பெண்கள் இவங்க பிரிச்சாங்க, அது இல்லை. அனைத்து மகளிருக்கும் 2000. அதே போல ரேஷன் கடையில் அரிசி சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிக்கோ, நீங்க மளிகை கடையில போய் அரிசி வாங்குவீங்களே அந்த அரிசியை எத்தனை கோடி செலவானாலும் நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு தருவேன். அதே போல சர்க்கரை, ஆயில் இதெல்லாம் கூட நீங்க இலவசமா வாங்கிக்கோ, பருப்பு இதெல்லாமா நீங்க இலவசமா வாங்கிக்கலாம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, செயல்படுத்தக்கூடியவர். அதே போல இவங்க கொடுக்க மறுத்த திட்டங்களை, அதாவது நம்ம ஸ்கூட்டர் அதுக்கு 25,000 ரூபாய் மானியம் இவங்க செயல்படுத்த தவறிய பள்ளிக்கூடத்திலிருந்து மிதிவண்டி குறுகிய காலமாக தான் தராங்க, இவங்க தொடர்ந்து கொடுப்போம். 10th முடிச்ச உடனே லேப்டாப் உங்க கையில் வரும். எவ்வளோ அருமையான வாக்குறுதிகள் பாருங்க. எங்களுக்கு இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி இன்னைக்கு 234 தொகுதியிலும் அப்படி சுற்றி வரார் தனி ஒருவனா. திமுக மாதிரி கனிமொழி ஒரு பக்கம், துர்கா ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், சபரிசனம் பொண்டாட்டி ஒரு பக்கம், உதவாநிதி ஒரு பக்கம் சுத்தி, இவங்க எல்லாருக்கும் தனி மாதிரி தான் பதில் சொல்லி, அது மட்டும் இல்லாம மக்களை சென்றடையக்கூடிய திட்டங்களை சொல்லி அந்த மக்களை ஊக்குவிக்கிறாரு. அவங்க மக்கள் புரிஞ்சுட்டாங்க, எடப்பாடியார் சொன்னதை செய்வார் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப கேள்மா சார், இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை வந்து ஒவ்வொரு ஊரா போய் எடப்பாடியார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடியாரை வந்து ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி அட்டாக் பண்ணியே பேசிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஒரு தனிநபரை அட்டாக் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணா திமுகன்னு ஒரு மாண்பு இருக்குமா, எல்லாம் மீறி போக மாட்டான். ஒரே வார்த்தை தான் எங்க ஆளு கேட்டார், தம்பி பால்டாயில் மறுபடியும் குடிச்சா அவனுக்கு தாங்காதுப்பா, உன் பாடி தாங்காதுப்பா, ஜாக்கிரதப்பா, அதோட முடியலாம் பாரு. இப்ப அந்த போட்டோ காட்டுறது இல்ல, செங்கல்ல வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சான், போட்டோ வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சான். இது என்னடா எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இதெல்லாம் வந்து எடுபடாது. எங்க ஆளு தனி மனித தாக்குதல், ஏன்னா அண்ணா திமுகன்னு ஒரு மாண்பு இருக்கு. நீ என்ன தொட்டுட்ட, நான் மீண்டும் உன்னை தொடாம இருக்கிறது எவ்வளவு நாள் தான், அதுக்கும் பொறுமை காட்டார். இன்னைக்கு நீ வந்து ஓவரா பேசும்போது அதுக்கு தகுந்த பதில் சாட்டை அடி கொடுத்தே ஆகணும். சவுக்கு எடுத்து எப்படி நாராடையிட்டால் அப்படின்ற வகையில சாட்டை அடி கொடுத்தாரு உங்களுக்கு. சாட்டை அடி குடிச்சு இன்னைக்கு இந்த செங்கோட்டை இங்க இருந்து போனானே செங்கு, அந்த செங்க பங்கு பங்கா பிரிச்சுடுவோம். அந்த செங்க பங்கு பங்கா பிரிச்சுடுவோம் நாங்க. ஏன்னா எங்க புரட்சி தமிழ் எடப்பாடியார் சொல்லிட்டாரு, செங்கு உன் கதெல்லாம் எனக்கு தெரியா, நான் முதலமைச்சர் ஆகும்போது உன்னுடைய வரலாறை நான் தோண்டி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். அவங்க மனைவி அம்மா கிட்ட புகார் அளித்திருப்பாங்க, மகனும் மனைவியை புகார் அளித்திருப்பாங்க, அவனை கட்சி கொடுத்தாங்க. தேம்பி தேம்பி அழுது, நீ இருக்கும் போதாவது எனக்கு மந்திரி பதவி கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு கைக்கூலியா மாறி நீ தற்கூரி கூட்டம் கூட்ட கூடவே கூட்டிட்டு போனான்னு நினைச்சேன். அவனுக்கு தான் திமுக கைக்கூலியாக்குறான்ல, ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியெல்லாம். இவர் வந்து அந்த வழியை தேர்ந்தெடுத்தா மக்கள் என்ன ஏதாவது அடிச்சிடுவாங்க பிஞ்சு போனதை வச்சு அப்படின்னு நினைச்சு தற்கூரி கூட்டத்தை கூட கேவலப்படுறாங்க. அதனால
இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இவர் தனி மனித தாக்குதல் பண்ண மாட்டார். நேர்மையான அரசியல், நீதி தவறாம, வாய்மையோட, பொய் கூறாம, பொய் சொல்லிட்டே வருவாங்க திமுக காரங்க. அதுக்கு சொல்ல வர, பொய் இல்லாம தெளிந்த நீரோடை போல இவரோட பிரச்சாரம் அமையுது. நீ தனி மனித தாக்குதல் அவர் மேல தொடுத்ததால ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசினாரு. இதுக்கே ஆட்டம் கண்டுட்டானுங்க. சொல்லுமா இப்போ சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்க போகுது தெரிஞ்ச உடனே திமுக வந்து சென்னைக்கு மட்டும் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க சார். அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? பயத்தினால கொடுக்குறாங்களா? ஏன்னா சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஏன் பயந்துட்டு ஏன் சென்னைக்கு மட்டும் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கணும்? அதாவது கேட்ட கேள்வி கரெக்ட் தான். இது வரைக்கும் வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் இந்த மாதிரி இருந்ததுண்டா? நினைச்சு பாருங்க. இப்ப தனியா சென்னைக்கு மட்டும். ஏன்னா சென்னையில இவன் காலி ஆயிட்டான் ஸ்டாலின். மக்கள் பார்க்க படித்தவர்கள், பண்பாளர்கள், என்னவோ திமுக ஏதாவது அரசு ஊழியர் மெயினா இவங்களுக்கெல்லாம் அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க சம்பளம். அந்த முன்னிட்டு எல்லா மக்களுக்கும் விலைவாசி ஏற்றம் வரும். இதெல்லாம் இருந்த உண்மையா இருந்தாலும் அவங்க எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எவ்வளவு ஆர்ப்பாட்டம், ஒவ்வொரு துறையில, அரசு சார்ந்த துறையில எவ்வளவு போராட்டம். இதெல்லாம் பார்த்தவங்க, படித்தவர்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இவனுடைய பொய்யான வாக்குறுதிகள், தகிடு தத்து வேலைங்க, இவன் கொள்ளை அடிச்சது, இப்படி கொலை. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அஜித்குமார் போலீஸ்காரங்க அடிச்சே கொன்னது, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ஞானசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயே போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணி இன்னொரு சாருக்கு விருந்தாக்குறது, அந்த சாருன்ற விவாதம் நடந்து. ஏன்னா அந்த ஞானசேகர வீட்டுல தான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் நம்ம மகேஷ் சென்னையோட துணை மேயரா இருக்கிறவரும் விருந்து சாப்பிட்றாங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு உட்காந்து அவன் சார் உடனே கால் பண்ண, சார் வாங்க ரெடியா இருக்கு. அப்போ எத்தனை பெண்கள் அங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, அது வெளி வரல. அந்த சார் யாருன்றது தெரியல. அவனை வந்து குண்டர் சட்டத்துல போடுறாங்களாம். குண்டர் சட்டத்துல போட்டவங்க என்ன பண்றாங்க, இந்த 6 மாசம் 3 மாசம் இருந்துட்டு அந்த குண்டர் சட்டத்தை கேன்சல் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அநியாயமா. அதே மாதிரி பாலியல் பலாத்காரம், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. பல்லு போன கேள்வியிலிருந்து பல்லு முளைக்காத சின்ன குழந்தைங்க வரைக்கும் பாலியல் பலாத்காரத்தில். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் திமுக காரன் தலையீடு இருக்கு. பதவி அரக்கோணத்தில் ஒரு பொண்ணு, திருத்தணியில் அந்த போதை கலாச்சாரத்தால் அந்த வட மாநில இளைஞர்கள் வெட்டுப்பட்டது. தரமணியில் சின்ன சின்ன பிள்ளைங்க 25 வயசு பையனும் அவன் மனைவி 22 வயசு பொண்ணும் அந்த குழந்தைய வெட்டி சாகடிச்சது. இதையெல்லாம் சென்னை மக்கள் பார்க்குறாங்க. விவரம் அறிந்தவர்கள், விவசாயிகள் காட்டில் போய் வேலை செய்வான், அவனுக்கு நியூஸ் அதெல்லாம் பார்க்க. ஆனால் இவங்களுக்கு தினம் தினம் எல்லா செய்திகளும் இன்னைக்கு கைக்குள்ளேயே அடக்கமாயிடுச்சு கைபேசியில். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இவங்களை இன்னும் மடைமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சொன்ன வாக்கு 525 வாக்குறுதியே 4-5 வாக்குறுதி செஞ்சோம் செய்யலைன்ற மாதிரி செஞ்சுட்டு பாவலா காட்டினவங்க. எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கோடியை கடன் வாங்கின உலக வங்கி கிட்ட, அது கணக்கு கேட்டதுக்கு எதுவும் கணக்கு சொல்லலை. என்னடா அபிவிருத்தி திட்டம் செஞ்சிருக்க சொல்லலை. அதிமுக செயல்படுத்தின திட்டம், வளர்ச்சி அடைந்த திட்டங்களை லாஸ்டா ஸ்டிக்கர் ஒட்டி போட்டோ ஷூட் நடத்தி இவங்க எல்லாத்தையும் திறந்து வச்சாங்களே தவிர, அங்கங்க அந்த சிலைய வேற. யார் சிலை? இந்த காமெடி கலாட்டா மனோ அந்த அவனை மாடுலேஷனை வச்சு அங்கங்க சிலையை வச்சுட்டு, இதுதான் நீ செஞ்ச வேலையை தவிர தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை இது வரைக்கும் ஸ்டாலின் செய்யவே இல்லை. இதையெல்லாம் வந்து சென்னை மாகாண மக்கள் உற்று நோக்குறாங்க. இதுக்காக இவங்களை மடை மாட்டது தான் இப்போ தனியா ஒரு தேர்தல் வாக்குறுதி. இருக்கிற வாக்குறுதியே நீ நிலைநாட்ட முடியலன்னா நீ என்ன எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்கன்னு நினைச்சியா? இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, ஏன் அதிமுக ஓட்டு போடணும், ஏன் திமுக ஓட்டு போடக்கூடாது சொல்லுங்க சார், மக்களுக்கு சிம்பிளா. உண்மையாமா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா
பெண்களை இவங்க திமுக கவரணும்னு சொல்லிட்டு பெண்களுக்குரிய திட்டங்கள்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்தினாங்கிறது கருணாநிதி ஒரு உதாரணம். கருணாநிதி காலம் தொட்டே, அதாவது சட்டமன்றத்தில் அனந்த நாயகி கேட்குற திராவிட நாடு பத்தி அண்ணா பேசுறார் சட்டமன்றத்தில். அண்ணா தான் பதில் சொல்லணும். அதுக்கு அவர் தான் திராவிட நாடு பத்தி சொல்ற, அவர் தான் பதில் சொல்லக்கூடிய கடமை அவருக்குரியது. அடுத்த நாள் அனந்த நாயகி, என்னங்க திராவிட நாடுதான் நீங்க சொன்ன, இது எனக்கு புரியல. கருணை 10ஆவதா 15ஆவதா இருக்கிற கருணாநிதி எழுந்து நாடாவை அழித்து பாவாடையை தூக்கிப்பார். பெண்களை கொச்சைப்படுத்துறது. அடுத்தது இந்திரா காந்தி அம்மாவை வந்து மதுரையில் தாக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து புடவையில் தெரியுது, அந்த புடவையில் பட்டுட்டுக்குது. என்னங்க அது புடவையில் ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கருணாநிதி கிட்ட கேட்கும்போது கருணாநிதி சொல்கிற பதில், அந்த அம்மா எவ்வளோ பெரிய தலைவிமா, அதாவது இந்திரா காந்தி அம்மா ஒரு நாள் 2 நாள் பங்களாதேஷை பிரித்து கொடுத்தவங்க. இந்திரா காந்தி ஒரு பவர், உலக நாடுகள் மதிக்கக்கூடிய தலைவியாக இருந்தவங்க. அந்த அம்மா எவ்வளோ கொச்சப்படுறாங்க. அது பெண்களுக்கே இயற்கையாக உண்டாகிற மாதவிடாய் அசிங்கப்படுத்தலாம். ஸ்டாலின் சொல்லியிருக்கான் அப்போவே, எங்கள் அப்பா மாத உதவி தொகை, அதாவது விதவைகளுக்கு 200 ரூபா தராரு, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தரோம். பெண்களை கொச்சைப்படுத்துறது. பெண்களை வேலை இவங்க வந்து இந்த 5000 ரூபாய் அப்புறம் ஒரு 3000 அப்படி கொடுத்து இந்த 3 மாத தேர்தல் நெருங்குதுன்ற 3 மாத காலத்தில் இந்த தகுதித்தத்தை வேலையெல்லாம் பண்ணானுங்க. இதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்காக தான் கொடுத்தான். இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றல. இன்னும் கிடையாது, நம்ம வீட்டு பெண் குழந்தைங்க இந்த வெளியே ரோட்ல விளையாடுறதுக்கோ, ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கோ, இல்லை கல்லூரி போயிட்டு வர்றதுக்கோ, ஏன்னா துரைமுருகன் சொன்ன மாதிரி, நம்ம பொன்முடி சொன்ன மாதிரி, நான் இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் கொச்சைப்படுத்துகிற விதத்தை பார்த்து தன் பெண் குழந்தைகள் எப்படி வீடு வந்து சேரு சொல்லிட்டு மடியில் நெருப்பு கட்டியிருக்காங்கம்மா பெண்கள். பெண் குழந்தைகளை வச்சு. ஆண் குழந்தைகளா இருந்தாலும் இன்னைக்கு கஞ்சா ரோடுக்கு ரோடு பெருகி போச்சு. வெட்டு, தமிழ்நாடு முழுக்க வெட்டு, குத்து, கொலை, பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, செயின் பறிப்பு, தாலி பறிப்பு, பரோட்டா சாப்பிட்டு பாக்ஸிங் போகிறது, இப்படி சாப்பிட்ட பொருளுக்கு காசு கொடுக்காதது, அழகு நினைத்து போய் பெண்களை எட்டி உதைக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள். திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு சொல்ல வரேன். அடுத்தது நம்ம இப்ப சேர்ந்திருக்காங்க யாரு, பிரேமலதா. நான் சொல்லலைங்க, சிவாஜி கிருஷ்ணபூஷணர் ஒருத்தர் இருக்கால, அணிலுக்கு பிறந்தவன் அணில் பல்ல வச்சுக்கிட்டு, இதை நான் சொல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுனார். அந்த அம்மா வந்து என்னை இனிமேல் அண்ணின்னு கூப்பிடாதுங்க, அம்மானு கூப்பிடுங்க. எப்படி ஸ்டாலின் தன்னை அப்பான்னு எல்லாம் அழைக்கும்போது அப்பான்னு அழைக்கிறாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு எப்போ சொன்னாரோ, அடுத்த ஒரு சில தினங்கள்ல அந்த அம்மா வந்து என்னை வந்து அம்மானு கூப்பிடுங்க, அண்ணின்னு கூப்பிட வேணாம். ஏண்டா அந்த அம்மா இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் 10 எம்எல்ஏ சீட்டுக்கும் அவங்க வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதோடு இல்லாமல் ஆண்டாளர் மாமண்டூரில் ஆண்டாளர் நம்ம கதிரவன் தலையிட்டு அந்த காலேஜை வாங்கிட்டார். அதில் சில கோடி அவங்களுக்கு வந்து சேரும், வராதோ வருமோன்ற அடிப்படையில் ஏவா வேலு வேற தன்னுடைய பேத்தியை நம்ம பிரேமலதா பையனுக்கு சம்பந்தம் பேசுறதும் அப்படி ஊடாடிட்டு பேச்சு வாக்கில் அடிபடுது. என்ன இப்படின்ற அது அடிப்படையில் அந்த அம்மா சேர்ந்துட்டாங்க. அந்த அம்மா சேர்ந்த உடனே, ஏன்னா அந்த கேப்டன் சொல்லுவாங்க பாருங்க, விஜயகாந்த், நான் அப்படி சொல்ல மாட்டேன், விஜயகாந்த் தான் அவனை வந்து நம்ம காமெடி நடிகங்கிறானே வடிவேலு, கப்பலை ஓட்டுறவன் தான், தண்ணி மேலே கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன். எப்பவும் தண்ணி மேலேயே இருக்கிறவன, போதையிலேயே இருக்கிறவன கேப்டன் சொல்றாங்க. இது எப்படியோ
இப்படிப்பட்ட கூட்டணி அங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியால் விடுதலை சிறுத்தைகள் அவன் எவ்வளோ முரண்டு பிடிச்சான். இப்போ அந்த கூட்டணி சரியாக செயல்படலை. இந்த எலெக்ஷன்லேயே இவனுக்கு அவன் பள்ளம் தோணலாமா, அவனுக்கு இவன் பள்ளம் தோணலாமான்ற மாதிரி தான் இந்த கூட்டணி போயிட்டுருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்களே நீங்கள். இது வேறு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் எடிட் பண்ணாமல் போடுங்கண்ணா, போடுறீங்களா நீங்கள்? என்னம்மா நீங்கள் அறிவாலயத்துக்கு வேலைக்காரனாகிறான். வாசல் பெருக்கி வாசல் பெருக்கி கோலம் போடுறது சேகர் பாபு, ஸ்னேக் பாபு, ரவுடி அவரு, அகில உலக தாத்தா அவரு. ஐயோயோ என்ன அங்கே ராஜேஷ் போடா அப்படின்றாரு. அவர் வாசல் பெருக்கி கோலம் போடுறார் கோபாலபுரத்துக்கும் அறிவாலயத்துக்கும். அங்கே வாட்ச்மேன் திருமாவளவன் அறிவாலய வாசலில். அறிவாலய கக்கூசெல்லாம் கழுவுறது, சுத்தம் பண்ணுறது கமலஹாசன். அந்த கட்சி என்ன ஆச்சோ, அவன் நம்பின தொண்டர்கள் என்னானாங்களோ, எவ்வளவு லட்சண்டா செலவு பண்ணாங்க. அவனுங்க நடுத்தெருவில் விட்டுட்டு இவன் ஒரு ராஜ்யசபா வாங்கி மூட்டான். இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு மேடையில் பிரேமலதா பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் ஆட்சியில் அண்ணனுக்கு வாங்க இந்த அண்ணி பேசுகிறாங்க. அப்பா அம்மா அண்ணி அண்ணன் என்ன இந்த அண்ணா பேசுகிறார். அண்ணாவை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. எங்கள் அண்ணா ஆட்சியில் எந்த தவறும் இல்லை, அடுத்து ஒப்புதல் ஆகும். எப்போ நிம்மதியாக நிமிர்ந்து உட்கார்ந்த ஸ்டாலின் அடுத்த வார்த்தை வருது, எங்கள் ஆட்சியில் எந்த குறையும் இல்லை, ஒன்றே ஒன்று பாலியல் ஒன்று போதுமே. தமிழ்நாடு முழுக்க கிழவி முதல் குமரி வரை, குமரி வந்து பச்சிலம் குழந்தை பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதுக்கடுத்து போதை கலாச்சாரம் பல வகையில் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமா இதை கட்டுப்படுத்த தவறியவருக்கு அடுத்த 5 ஆண்டு கொடுத்தா வீட்டுக்கு வீடு விற்பாங்க. வீட்டுக்கு வீடு இந்த கஞ்சா அது என்னென்ன சொல்றாங்களோ இது எல்லாம் வீட்டுக்கு வீடு கடை வச்சு ரோட்டோர கடை மாதிரி விற்பாங்க போல இருக்கு. இந்த 5 ஆண்டு கொடுத்தா இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கம்மா. ஏன் வாக்கு அளிக்க கூடாதுன்னா இது எல்லா காரணங்கள் கோடிட்டு இன்னும் நிறைய காட்டலாம். இவங்க 5 ஆண்டுகள் செய்த மணல் குவாரி முறைகேடு துரைமுருகன் மேலே, நம்ம இவர் முத்துசாமியை பற்றி சொல்லாத போயிட்டேன். அந்த ஆள் சீனியர் அமைச்சர் இருந்தாலும் அவன் சொன்னான், நீங்கள் கட்டிங்கு கிடைக்காம குடிகாரனா வாசலில் உட்காந்துக்கிறாங்களாம். அவனை குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர், அவர் ஒரு பேர் சுட்டுறார், மது பிரியர்னு சொல்லுங்க. அந்த கட்டிங் அளவுக்கு நாங்கள் வீரன் என்ற ஒரு புது பிராண்டை இவங்களா மது ஆலையை ஒழிக்கிறவங்க இப்படி நிறைய இன்னும். அதாவது உங்கள் டைம் குறிப்பிட்ட காலகட்டம், இதுக்குள்ளே நான் முடிக்கணுன்ற கடமை உணர்வு எனக்கு இருந்தாலும் எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது கொட்டலாம். உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றீங்களே. இதனால் இதையெல்லாம் பொதுமக்கள் பார்க்குறாங்க. இவன் எதுக்காக பணம் கொடுத்தான் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போட்டால் நம்முடைய வீட்டு பெண்கள், நம்முடைய வீட்டு ஆண் குழந்தைகள், என்ன பெண் குழந்தைகளெல்லாம் கற்போட இருப்பாங்களா, பாலியல் பலாத்காரம் பண்ணி சாவடிப்பானுங்களான்னு தெரியாது. இன்னும் 5 ஆண்டுகள் அவங்க கிட்ட கொடுத்தா போதை கலாச்சாரம் வீடு வீடு வாசலுக்கு வந்துருமா. நம்ம ஆண் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போனா பேக்கை செக் பண்றாங்க, கஞ்சா இருக்குதாங்க. கஞ்சா அடிச்சு ஆசிரியர் ஸ்கூல்ல குழந்தைகளை ரேப் பண்றான். கஞ்சா அடிச்சுட்டு மாணவர்லாம் ஆசிரியை வெட்டுறான். இப்படி இந்த கலாச்சாரம் இப்படி போயிட்டே இருக்கு. கலாச்சார சீர்குலைவை பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை முக்கியத்துவம் தருவாங்க. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத திருச்செந்தூர் மலைக்கோயில் தீபம் ஏற்றத்துக்கு 144 போடுறேன். எதுக்குடா? அங்கே இருக்கிற என்ன நம்ம முஸ்லீம்ங்க தர்காவுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இந்துக்கள் யாரும் அப்படி எதிர்க்கலை. அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது. போய் மேலே ஒரு 10 பேர் போய் கொடி ஏற்றிட்டு தீபம் ஏற்றி வரப்போகிறான். அதுக்கு இந்துக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. டிஆர் பாலு இந்து கோயிலில் இடித்த 500 கோயிலுக்கு மேலே இந்து கோயிலில் இடிச்சுட்டு அவருடைய வாக்குமூலத்தை பார்க்குறாங்க. திருமாவளவன் இந்துக்கள் சாமியை கொச்சைப்படுத்தி பேசினது பார்க்குறாங்க. அதே போல் நம்ம ஸ்டாலின் கல்யாண வேத மந்திரத்தை
அதே மாதிரி கனிமொழி திருப்பதி ஏழுமலையான பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிற இந்துக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அம்மா வந்து ரம்ஜானுக்கு அரிசி போட்டது அனைத்து மசூதிகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மசூதிகளுக்கும் இலவசமாக அந்த ரம்ஜான் காலம் முழுமைக்கும் இலவச அரிசி கொடுத்தது. அதே மாதிரி மெக்கா மெதினா போயிட்டு வர்றதுக்கு மானியம் கொடுத்தது. அங்கே இருக்கிற முல்லாக்களுக்கு ஓதுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்தது. இதையெல்லாம் பார்க்குறாங்க சிறுபான்மையினர். அது எடப்பாடியார் காலம் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்தோம். அதுக்கு அடுத்தது கிறிஸ்தவர்கள் என்ன, அவங்க இஸ்ரேல் போயிட்டு வர்றதுக்கு மானியம் கொடுத்தது. அந்த கோயில் பாதிரியாருக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்தது. எங்கேயாவது நீங்க பாருங்க, அதிமுக இருந்த காலம் வரைக்கும் அவங்களுடைய மதச்சண்டை இனச்சண்டை இருந்ததே கிடையாது. ஆனா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதி முத்திர இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதி முத்திர கொடுத்த கருணாநிதி என்ன ஏன் இதெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு உதாரணம். அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு வந்த பாருங்க. ஏன்னா தன்னுடைய திட்டங்களை சொன்னதை செய்வார், செய்யறதுதான் சொல்லுவார். நம்ம எடப்பாடியார் நமக்கான தலைவர், அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் சிறப்பா இருக்கு, நிச்சயமா நடைமுறைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள் இடத்துல இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அவர் வர்ற இடம்லாம் பாருங்க, 2வது சுற்றுப்பயணம் எவ்வளவு எழுச்சியா, எப்படி கரகோஷம், எப்படி அதாவது விசில் சொல்றேன் அதை டெலிட் பண்ணுங்க, எவ்வளவு கரகோஷம் எவ்வளவு ஆர்ப்பாட்டமோட அவர் வரவேற்கிறாங்கன்றத பாருங்க. இதுதாங்க காரணம் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு நிறைய உதாரணம் சொன்னேன். ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அதிமுக சிறு உதாரணம் தான் சொன்ன. தாலிக்கு தங்கம் கொடுப்பாரு, பட்டு வேஷ்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்கள் சொன்னா செய்வார்ன்ற நம்பிக்கை பொதுமக்களிடத்துல இருக்கிறதால நிச்சயமா அதிமுக இரட்டை இலையும் அதிமுகவை சார்ந்த கூட்டணியில் இருக்கிற பிஜேபிக்கு தாமரை சின்னத்திலையும் உங்க ஓட்டுக்களை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் 23/4/2026 காலையிலேயே போடுங்க. கள்ள வாக்குல கில்லடி திமுக. உண்மையான வாக்காளர்கள் நீங்க போயிட்டு காலையில வாக்களிப்பது உங்கள் கடன். வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை தாமரை சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சந்தோஷம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.